பெரிய பெரிய திரை நட்சத்திரங்களை கொண்டாடுற நமக்கு திரைக்கு பின்னால் உழைக்கிற ஆயிரக்கணக்கான கலைஞர்களை பற்றி தெரியறதில்ல. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியும் வந்த பிறகும் அந்த படத்தை நம்ம மனசில் நிலைநிறுத்துகிற மூவி டிசைனர்ஸ் ஏராளமான பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் சிவகுமார். சிவா டிஜிட்டல் ஆர்ட்டுங்கிற பேரில் ரொம்ப பரிச்சயமானவர். இன்றைக்கி நாம் கடந்து போன நம்ம மனசில் பதிந்து போன பல மூவி டிசைன்ஸ்களுக்கு சொந்தக்காரர் இவர். மூவி டைட்டில் டிசைன் 2015 வந்த மாயா தான் முதல் டைட்டில் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு கூட்டத்தில் ஒருத்தன், சேதுபதி, சர்வசுந்தரம், பல படங்களுக்கு டைட்டில் பண்ணியிருக்கோம். அதில் குறிப்பாக சொல்லணுன்னா மாயா டைட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் சொல்லலாம். பொதுவாக வந்து ஒரு ஃபாண்ட் டைட்டில் என்பது வந்து ஒரு ஃபிலிம் டைட்டில் டிசைன் என்பது வந்து ஃபாண்ட்டை மையப்படுத்தி தான் டிசைன் பண்ணுவாங்க. ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணுவாங்க, அந்த மூவிக்குன்னு ஒரு செலக்டிவாக ஃபாண்ட் டிசைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடிய ஃபாண்ட்டை அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி ஃபாண்ட் அடாப்ட் பண்ணக்கூடிய டிசைன்கள் வந்து கொண்டு இருந்தது. ஸோ அதிலிருந்து நான் கொஞ்சம் மாறுபட்டு பண்ணியிருப்பேன். எப்படின்னா எனக்கு ஃபாண்ட்டை பயன்படுத்த உடன்பாடு இல்லை. ஏன்னா என்னுடைய வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ரியாலிட்டிக்குள்ளே போகணும்னு விரும்பலை. ஒரு மூவிக்கு இந்த ஃபாண்ட் அப்படின்றது வந்து ஒரு யூனிக்காக இருக்கணுன்ற ஒரு விருப்பம் இருந்தது. அந்த மூவிக்கு மட்டும்தான் அந்த ஃபாண்ட். நீங்கள் அந்த ஃபாண்ட்டை பயன்படுத்தினா அது மாயான்னு மட்டும்தான் சொல்லணும், இல்லை அது சேதுபதினு மட்டும்தான் சொல்லணும். அதை வந்து நான் இன்னொரு மூவிக்கு அதை சப்போஸ் ஏன்னா நான் டிஃபால்ட்டாக ஃபாண்ட்டை பயன்படுத்தும் போது அந்த ஃபாண்ட்டை இன்னொரு படத்துக்கோ இல்லை வேறு எங்கோ டிசைன்களோ அதை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நான் முழுசாக தவிர்க்க விரும்புவேன். ஏன்னா நான் வந்து ஒரு படத்துக்கு என்ன கதை கரு சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கான ஃபாண்ட்டை நானே வடிவமைச்சிருக்கேன். எழுத்துக்களை நம்மளே வடிவமைச்சிடும். ஸோ அந்த எழுத்துக்கள் அந்த படத்துக்கு சொந்தமானதாக இருக்கும், முழுமையாக சொந்தமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூனிக்காக பண்ணதான் மாயா. மாயா படத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு ஹாரர் ஃபிலிம். ஸோ ஹாரர் ஃபிலிம் அதுலேயே வந்து மாடர்ன் ஹாரர் ஃபிலிம். இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹாரர் ஃபிலிம் கிடையாது. ஸோ அதனால் வந்து மாடர்ன் ஹாரர் ஃபிலிம் நயன்தாரா மேடம் தான் லீடாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. முழுமையான கதை எனக்கு அவ்வளோ தெரியாது, பட் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஒன்லைனர் ப்ளஸ் இந்த ஃபேக்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் வடிவமைப்பு தொடங்கியது. ஸோ அதனால் அந்த படத்தில் ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு பாண்ட் அது இருந்தது. அது வந்து ஒரு ட்ராவல் இருந்துக்கிட்டே இருக்கும் மூவியில். ஸோ அந்த பாண்டை நான் எப்படியாவது வந்து விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து மக்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். ஒரு குழந்தைக்கும் அம்மாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அந்த கைப்பிடியில் இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு அது மூலிமா கன்வே பண்ணியிருப்போம். இதை வந்து எழுத்துக்கள் அந்த ஃபாண்ட்டுகளை பயன்படுத்தாமல் இதை வந்து ஒரு எழுத்து வடிவமாகவே அமைச்சிருப்பேன். ஸோ அதில் வந்து குறிப்பிட்டு ஒரு ஃபாண்ட்டை நம்ம சொல்லிட முடியாது. ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை, ஒரு சீனை அப்படியே வந்து ஒரு டைட்டிலாக கன்வே பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணது தான் மாயா. அந்த டைட்டில் லுக்கோடைய டீசர் வெளியிடும் போதே அதுக்கான ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதில் கிடைச்ச ஒரு கான்ஃபிடென்ஸும் கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்த டைட்டில்கள்லாம் வந்து என்னால் வந்து கான்செப்ட் அப்ளை பண்ணி டைட்டில் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து கூட்டத்தில் ஒருத்தன், சேதுபதி, சர்வசுந்தரம், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். சமீபத்தில் நம்ம பண்ணி ரொம்ப பிரபலமான டிசைன் சொல்லணும்னா இரும்பு திரை. அதில் முழுக்க கான்செப்டை வெளிப்படுத்தியிருப்போம். ஸோ டிஜிட்டல் மணி, க்ரைம், சைபர் க்ரைம், அதிலே வந்து சைபர் டெரரிசம், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்லாம் ஆட் பண்ணி அது மூலிமா ஒரு கம்யூனிகேஷன் மக்களுக்கு. இந்த படம் இது சார்ந்தது, இந்த மாதிரி ஒரு ட்ராவலில் தான் இருக்கும், இந்த மாதிரி ஜானரில் இருக்கும், இந்த மாதிரி கலர் தீமில் இருக்கும், இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி மக்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணுற மாதிரி தான். இது எஜுகேட்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு பிளைண்டாக இந்த மூவி எப்படி இருக்குன்ற ஒரு உள்ளே வரணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிளியராக ஐடியா இருக்கும், இதுதாங்க படம், நீங்கள் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விதத்தில் அந்த டைட்டில் அமைஞ்சிருக்கும். நீங்கள் எல்லாம் திருடனுங்க, நான் தேளு, நான் கொட்டினா பொத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி டிசைன்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் டிசைன். இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டினரி டிசைன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம ஒரு டெம்ப்ளேட் எதுவும் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது, ஃபாண்ட்டையும் ஃபாலோ பண்ண போகிறது. இது முழுக்க வந்து ஒரு படைப்பாளிக்கு உருவாக்கக்கூடிய ஒரு ஃபாண்ட், ஒரு படைப்பு, ஒரு ஆர்ட் ஒர்க். ஸோ இதை நம்ம வந்து வெறும் டைட்டிலாக மட்டுமே ட்ரீட் பண்ணிட முடியாது, ஒரு டிசைனாக மட்டுமே ட்ரீட் பண்ணிட முடியாது. ஒரு முழுக்க நீங்கள் 3 மணி நேரமோ இல்லை 2.5 மணி நேரம் பார்க்கக்கூடிய படத்தை அந்த ஒரு டைட்டில் கன்வே பண்ண போகுது. ஒரு இயக்குனருடைய படைப்பு கூட நீங்கள் ரிலீஸ் ஆகும்போது தான் பார்ப்பீங்க.
அதான் அந்த அந்த 2.5 மணி நேரம் படத்தை இந்த மாதிரி ஒரு ட்ராவலில் தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு கதையில் இருக்கும், இந்த மாதிரி ஜானல் இருக்கும், இந்த மாதிரி கலரில் இருக்குன்றத டைட்டிலுக்கு வர அன்றைக்கே கன்வே பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பும் அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த டைட்டில் டிசைனுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். டிசைனராக, மூவி டிசைனராக, ஒரு பப்ளிசிட்டி டிசைனராக, பப்ளிசிட்டிக்கு தேவையான ப்ரொமோஷனுக்கு தேவையான எல்லா டிசைன்ஸுமே பண்ணுவோம். போஸ்டர் உட்பட, டைட்டில் அண்ட் கேரக்டர், மேபி ஒரு மூவியில் ஏதோ கேரக்டர் வந்து விஷுவலைஸ் பண்ண வேண்டியது, கேரக்டர் லுக்கு தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீ விஷுவலைசேஷன்ஸ் தேவைப்படுற இடங்களில் நம்ம பண்ணுவோம். கான்செப்ட் ஆர்ட் பண்ணுவோம், மேட் பெயிண்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மூவிக்கு தேவையான மற்ற இல்லஸ்ட்ரேஷன்ஸும் பண்ணுவோம். அதை தவிர்த்து இதெல்லாமே வந்து ப்ரொடக்ஷன்ஸ் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் நம்மளோட நீட் இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட இதுக்கான அந்த ஒர்க்குக்கான ப்ரீ விஷுவலைசேஷனாக இருக்கலாம், கான்செப்டாக இருக்கலாம், இல்லை எனி லேயர்ஸாக கூட சில இருக்கலாம். சில கான்செப்ட் பேஸ்ட் மூவிக்கு சில கதாபாத்திரங்களோ சில பொருட்களை கூட நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டிசைன்ஸ்க்கான நீட் இருக்கும். இதெல்லாம் வந்து மூவியோட ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் நடக்கக்கூடியது. இதெல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து ப்ரொமோஷன் வரும்பொழுது அதுக்கான டைட்டில் டிசைன்ஸோ இல்லை ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ், சோஷியல் நெட்வொர்க் ப்ரொமோஷன்ஸ், அது மற்ற மீடியங்களை பயன்படுத்தி நம்ம எங்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுவோமோ அதில் டிசைன் சம்மந்தப்பட்ட அனைத்துமே நம்ம டிசைன் பண்ணுவோம். ஃப்ரம் போஸ்டர்ஸோ, ஹோர்டிங்ஸ் எல்லாமே. கேரக்டர் லுக் ப்ரீ விஷுவலைசேஷனாக பண்ணது வந்து இரும்புத்திரை மூவிக்கு விஷால் சாரோடைய கேரக்டர் லுக். அவர் வந்து ஒரு ஆர்மி பர்சன், ஆர்மிலேருந்து வந்துடுறாரு ஊருக்கு வந்த பிறகு அவர் ஆர்மியிலேருந்து வந்தவர்ன்ற லுக்கும் இருக்கணும், ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டினரியாக மக்கள் கூட சகஜமாக இருக்கக்கூடிய அந்த ஃபீல் இருக்கணும். இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லுக்காக தேவைப்பட்டது. ஸோ அந்த லுக்கு டிசைன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி மாரி வந்து ரொம்ப யூனிக்கான கேரக்டர் இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா. ஒரு காமிக்கல் ஒரு டான். இப்போ நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு வில்லன் அடிப்படையில் கொண்டு போக முடியாது, நீங்கள் ஹீரோன்ற அடிப்படையில் கொண்டு போக முடியாது. இது வந்து ஒரு காமிக்கலான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் நீங்கள் எப்படி வேணால் ப்ளே பண்ணலாம், அதுக்கான ஃப்ரீடம் அந்த கேரக்டருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு பாலாஜி மோகன் சார் வந்து அவருடைய கான்செப்ட் தான், அவரோட கான்செப்டை நரேட் பண்ணார். அது வந்து ப்ரீ விஷுவலைசேஷனாக வரைஞ்சோம். அப்போ வந்து கேரக்டர் லுக் எப்படி இருப்பார், தனுஷ் சாரா மாறி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ப்ரீ விஷுவலைசேஷனாக வரைஞ்ச கேரக்டர் லுக். அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், அந்த காஸ்டியூம் டிசைனர்ஸ் அவங்க ஸ்டேஜுக்கு அந்த லெவலுக்கு போகும்பொழுது அதுக்கான மாற்றங்கள், அதுக்கான மெருகூற்றப்பட்டு அந்த கேரக்டர் வடிவும் முழுமையாக அடைஞ்சு. நான் படித்தது லோயலா கல்லூரியில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி சைக்காலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணேன். அண்டு சிறு வயதுலேருந்தே நமக்கு இந்த ஓவியம் வரையக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சைக்காலஜி படிச்சேங்கிறீங்க. ஸோ சைக்காலஜிக்கும் டிசைனிங்குமே ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சைக்காலஜிக்கும் டிசைனுக்கும் அதிகமே சம்மந்தம் இருக்குது. சைக்காலஜிக்கும் வாழ்வியலுக்குமே நிறைய சம்மந்தம் இருக்குது. சைக்காலஜி இல்லாத இடங்கள்னு ஒன்று சொல்லவே முடியாது நம்ம சொசைட்டியில், மனித வாழ்வியல் எல்லா இடத்துலையுமே. ஸோ சைக்காலஜின்றதே பேசிக்காக அப்சர்வேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண போகிறீங்க, ஸ்டடி அபவுட் மைண்டு தான். ஸோ சயின்ஸ் அபவுட் மைண்ட் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு மைண்டை பற்றியான சயின்ஸை ஸ்டடி பண்ண போகிறீங்க, அப்சர்வ் பண்ண போகிறீங்க, அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதை டிசைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு சைக்காலஜி என்ன தெரியணும்ல. எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷனாகவும் ஒரு ப்ரீஃபாக தான் வந்து சைக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தப்படுது ஹியூமன் கம்யூனிகேஷன் சிலபஸில். பட் இதை வந்து நான் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ விஷுவல் கம்யூனிகேஷனில் அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் இருந்தது. ஸோ அதனால் மேற்கொண்டு படிக்கணுன்றனால நான் எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கணும்னு அப்போவே முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ட் ஸ்கில்லையும் அந்த சைக்காலஜியில் இருக்கக்கூடிய நாலேஜையும் அப்ளை பண்ணி இதை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படி எளிமையாக கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கலாம்ன்றதை மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணிக்கலாம், இதுக்காக தான் படித்தது. ஸோ அது உண்மையாகவே நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி வரைக்கும் என் டிசைன்ஸில் வந்து நீங்கள் சைக்காலஜியோட இன்புட் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியும்னு எனக்கு தோணலை. ஒரு சின்னதாக ஒரு கார்ட்டூனே நான் வரைஞ்சிட்டாலும் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும், அதில் ஒரு சைக்காலஜி இருக்கும். ஸோ முழுமையாக பயன்படுத்துகிறேன் சைக்காலஜியை. இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மகிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது. இந்த ஸ்கில்லை வந்து கொண்டு போக முடியுமான்னு இதெல்லாம் வந்து ஒரு என்னால் வந்து ஒரு மாஸ் ஆடியன்ஸ் கொண்டு போக முடியுன்ற எண்ணெல்லாம் சிறு வயதில் இல்லை தான். பட்டு என்னோட படைப்புகள் எல்லாம் பாராட்டப்பட்டது, எல்லாம் போகிற இடங்களெல்லாம் வரவேற்கப்பட்டது. ஸோ லோயலா காலேஜில் கம்யூனிகேஷன் எப்போ நான் படிக்கிறேன், சைக்காலஜியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும் போது தான் இதை நம்மளால் மக்களுக்கு கொண்டு போக முடியும், அங்கே பயன்படுதுன்றதை உணர்றேன் முதல் முறையாக. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். அதனால் வந்து சொசைட்டிக்கான நல்ல விஷயங்கள் செய்யணும். இந்த சோஷியல் இஷ்யூஸ் இது எல்லாத்துக்கு கொண்டா கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் பண்ணுறது தான் தவிர இதுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இது முழுக்க என்னுடைய மனம் சார்ந்த விஷயம்.
அது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ என்னுடைய ஆர்ட்வொர்க்குன்னு இல்லை, நான் முதல்ல அது என்னுடைய ஆர்ட்வொர்க் இன்னொருத்தர் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறதே கிடையாது. ஒரு படைப்பு ஒரு ஒரு கலைஞனுடைய படைப்பை வேற ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணுறதே தப்பு தான். அது வந்து ஒருத்தர் கன்சீவ் பண்ணுற ஒரு ஐடியா, ஒரு உருவாக்குற ஒரு பொருள். ஒரு அம்மாவுடைய குழந்தைய வந்து எப்படி கடத்திட்டு போயிடுறாங்க, கடத்திட்டு போயிட்டு குழந்தைகள் கடத்தல் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் டு ஒரு அவங்களுடைய ஒரு உயிர், ஒரு படைப்பு அது. அந்த மாதிரி தான் ஒரு கலை, ஒரு படைப்பும் ஒரு ஆர்ட் ஒர்க்கும் அந்த மாதிரி தான். அவங்க கன்சீவ் பண்ணி ஒரு கலையாக ஒரு மீடியம் மூலிமா அதை உருவாக்குறாங்க. அந்த படைப்பை அது ஒரு குழந்தை போல தான் அவங்களுக்கும். அதை இன்னொருத்தர் மிஸ்யூஸ் பண்ணும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது அந்த இடத்துல நான் என்னுடைய ஆர்ட் ஒர்க் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்றதை விட ஒரு ஆர்டிஸ்டோடைய ஆர்ட் ஒர்க்கை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். அது என்னுடைய ஆர்ட் ஒர்க் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாருடைய ஆர்ட் ஒர்க் இருந்தாலும் ரொம்ப ஹர்ட் ஆகும். அதுக்கு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது என்னுடைய படைப்பு வந்து ஒரு சோஷியலாக மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது நம்மளோட படைப்பு. நிறைய பேர் வந்து ஜல்லிக்கட்டுக்கு இவருடைய ஆர்ட் ஒர்க்குன்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு உலகம் முழுக்க. அது நம்மளுடைய உரிமை, அந்த அந்த கலாச்சார ரீதியாகவும் அந்த பண்பாடு ரீதியாகவும் இது நம்மளோட உரிமைன்னு நான் வந்து என்னுடைய ஆன்சர், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் செய்த ஒரு ஆர்ட் ஒர்க் தான் அது. அதுக்கு பின்னால் நான் சிவகுமார் தான் பண்ணாருன்னு சொல்லணுன்ற விருப்பமாக கிடையாது, அதுக்காகவும் நான் பண்ணலை. இதை நான் போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டேன் அந்த ஆர்ட் ஒர்க். இது போராட்டத்துக்காக பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ பிஃபோர் அது பண்ணுறதுக்கும் போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு 2 month கேப் இருக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் பயன்படுத்தப்பட்டது, எல்லோரும் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்கிட்ட பர்மிஷன் கேட்டு நிறைய பேர் பயன்படுத்தினாங்க. நான் வந்து நிறைய பேர் பர்மிஷன் கேட்கும்போது எனக்கே சரி ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை ஆன்சர் பண்ணிக்க வேணாம் சொல்லி பப்ளிக்காக போஸ்ட்டில் இதை வந்து இந்த போராட்டத்துக்காக யாரும் பயன்படுத்துறதுஇருந்தால் பயன்படுத்திக்கோங்க, என்னிடம் வந்து பர்மிஷன் கேட்க வேண்டாம்னு அறிவிச்சிருந்தேன். இதை மிஸ்யூஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. இதை வச்சு ஒருத்தர் வியாபாரமே பண்ணிகிட்டு இருக்காது இப்போ அந்த டிசைன்களை பயன்படுத்தி. அதுவும் இருக்குது தான். அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம படைப்பு மிஸ்யூஸ் செய்யப்படுது, அதை வந்து இன்னொருத்தரோட அந்த படைப்பை இன்னொருத்தர் திருடுறது, இதெல்லாம் இருக்குது தான். இதெல்லாம் உண்மையாகவே ஒரு லா பயன்படுத்தியோ ஒரு ரெகுலேஷன் ஒன்று உருவாக்கணும், ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வரணுன்றது வந்து உண்மையாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நாள்.